உன்னை எல்லோரும் தாழ்த்தி பேசுகிறார்களா? உன் கனவுகளை சிரிக்கிறார்களா? நீ இதுக்கு லாயக்கில்லேன்னு சொல்லி உன் நம்பிக்கையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுகிட்டே இருக்கிறார்களா என்றால் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. அவர்கள் உன் தோல்வியை பார்த்து பேசவில்லை, உன் உள்ளே மறைந்திருக்கும் சக்தியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஒரு நாள் இதே வலியோட ஒரு இளைஞன் சாணக்கியனை அணுகினான். அவன் முகத்தில் தோல்வி இல்லை, நம்பிக்கையில்லாத சோர்வுதான். அவன் சொன்னான், குருவே, நான் எதையும் முயற்சி செய்தாலும் எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள், என் கனவுகளை சிரிக்கிறார்கள், என் திறமைகளை சந்தேகிக்கிறார்கள், என்ன நம்புறது யாருமே இல்ல. இப்படியே இருந்தால் நான் எப்படி தப்பிப்பேன்? சாணக்கியன் அவனை ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்தார். பின்னர் மெதுவாக கேட்டார், உன் கையில் ஒரு வைரம் இருக்கிறது என்று நினை. அதை நீ சேற்றில் எறிந்தால் அதன் மதிப்பு குறைந்து விடுமா? அந்த இளைஞன் குழம்பி நின்றான். இல்லை குருவே, வைரம் எங்கே இருந்தாலும் வைரம்தான். அப்போது சாணக்கியன் சொன்னார், அப்படின்னா பிறர் சொல்ற வார்த்தைகள் ஏன் உன்னை இவ்வளவு பாதிக்கணும்? நீயும் ஒரு வைரம். உன் மதிப்பை தீர்மானிக்கிறது அவர்கள் அல்ல, நீதான். இந்த ஒரு உண்மைதான் வாழ்க்கையில் பலருக்கும் புரியாமல் போகிறது. உலகம் எப்போதுமே முயற்சி செய்பவர்களை முதலில் சிரிக்கும், கனவு காண்பவர்களை முதலில் அவமதிக்கும். ஆனால் சிரிப்பவர்கள் ஒரு நாள் அமைதியாகி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீ உழைத்துக் கொண்டிருப்பாய். சாணக்கியன் சொன்னார், உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் உன் எதிரிகள் அல்ல, அவர்கள் உன் குருக்கள். உன் உள்ளே இருக்கும் சக்தியை நீ உணர வைக்க வந்தவர்கள். ஒரு விவசாயி விதை விதைத்த கதையை அவர் சொல்லினார். அண்டைவாசிகள் வந்து, இந்த மண்ணில் ஒன்றும் விளையாது, நீ நேரத்தை வீணாக்குறேன்னு சொன்னார்கள். விவசாயி அவர்களை கவனிக்கவில்லை. அவன் வார்த்தைகளுக்கு பதில் உழைப்பை தேர்ந்தெடுத்தான். வெயிலிலும் வேலை செய்தான், மழையிலும் நனைந்தான். மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த வயல் தங்க நிறப் பயிர்களால் நிரம்பியது. அப்போது சிரித்தவர்கள் மௌனமானார்கள். விவசாயி சொன்னான், நான் உங்கள் வார்த்தைகளை கேட்டிருந்தால் இன்று இந்த அறுவடை கிடைக்காது. இதுதான் வாழ்க்கை. பிலர் சொல்வதை கேட்டு நின்றுவிட்டால் நீ எப்போதும் அங்கேயேதான் இருப்பாய். நம்மை தளர்த்த முயற்சி செய்பவர்கள் இரண்டு வகை. ஒரு வகை நம் வெற்றியை பார்க்க முடியாத பொறாமைக்காரர்கள். இன்னொரு வகை தங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள். அவர்கள் தங்கள் வலியை மறைக்க மற்றவர்களையும் கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். சாணக்கியன் சொன்னார், நாய் குரைத்தால் யானை நடப்பதை நிறுத்துமா? அதுபோல பிறர் குறைப்பதை கேட்டு உன் பயணத்தை நிறுத்தாதே. மௌனம்தான் மிகப்பெரிய ஆயுதம். யாராவது உன்னை அவமதித்தால் உடனே பதில் சொல்லாதே, வாதாடாதே. ஏனென்றால் உன் எதிர்வினையே அவர்கள் எதிர்பார்ப்பது. நீ கோபப்பட்டால் நீ அவர்களின் விளையாட்டில் சிக்கிவிடுவாய், உன் ஆற்றலை வீணாக்குவாய். அதற்கு பதிலாக அந்த ஆற்றலை உன் இலக்குக்காக பயன்படுத்து. உன் வெற்றிதான் உன் மிகச்சிறந்த பதில். ஆனால் மௌனம் என்றால் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு பேசாமல் இருப்பதல்ல. ஒருநாள் விஷமில்லாத ஒரு பாம்பு சாணக்கியனை கேட்டது, எனக்கு விஷமில்லாததால்தான் எல்லோரும் என்னை துன்புறுத்துகிறார்கள். சாணக்கியன் சொன்னார், உனக்கு விஷம் இல்லை என்றாலும் சீர கற்றுக்கொள். இந்த உலகம் நல்லவர்களை பலவீனமாக நினைக்கும். அதனால் உன் எல்லைகளை தெளிவாக காட்ட வேண்டும். உன்னை யாரும் எதுவும் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்க விடாதே. உன் வளர்ச்சி பயணத்தில் இன்னொரு முக்கிய விஷயம், உன் திட்டங்கள் நிறைவேறும் வரை அவற்றை யாரிடமும் பகிராதே. விதை முளைக்கும் வரை அது மண்ணுக்குள் மறைந்திருக்க வேண்டும். முன்கூட்டியே வெளியே எடுத்தால் அது கருகிவிடும். அதுபோல உன் கனவுகளும் அமைதியாக வளர வேண்டும். உன் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும். உன் வெற்றி சத்தமாக பேசட்டும். பல நேரங்களில் உன்னை அதிகமாக காயப்படுத்துவது வெளியே உள்ளவர்களல்ல, உன் சொந்த மனிதர்கள்தான். நண்பர்கள், உறவினர்கள், நம்பியவர்கள். அப்போது வாதாடாதே. அவர்களை புறக்கணிப்பதே மிகப்பெரிய தண்டனை. நீ அவர்களை கவனிக்கவில்லை என்று தெரிந்தால் அவர்களின் அகங்காரம்தான் உடையும். உன் மகிழ்ச்சியே அவர்களின் தோல்வி. நீ எவ்வளவு உயரத்திற்கு வளருகிறாயோ அவ்வளவு கீழே நிற்பவர்களின் சத்தம் உனக்கு கேட்காது. விமானத்தில் பறக்கும்போது கீழே இருக்கும் கட்டிடங்கள் சிறியதாகத் தோன்றுவது போல. பணம் எல்லாம் அல்ல, ஆனால் பணம் இல்லாத போது வரும் அவமதிப்பை நீ மறக்க முடியாது. பொருளாதார ரீதியாக உயர்ந்தால் பல விமர்சனங்கள் தானாகவே மௌனமாகிவிடும். ஒரு விஷயம் நினைவில் வை, இந்த மனிதரின் கருத்து 5 ஆண்டுகளுக்குப் பிறகு உன் வாழ்க்கையில் முக்கியமா என்று உன்னிடம் நீயே கேள். பதில் இல்லை என்றால் 5 நிமிடமும் அதற்காக செலவிடாதே. நீ பிறரின் கருத்துக்களை திருப்திப்படுத்த பிறக்கவில்லை, உன் தர்மத்தை நிறைவேற்றவே பிறந்திருக்கிறாய். சூரியனை பார், மேகங்கள் அதை மறைக்க முயலும், ஆனால் நிரந்தரமாக முடியாது. காற்று வீசும்போது மேகங்கள் விலகும், சூரியன் மீண்டும் ஒளிரும். நீயும் அப்படித்தான். விமர்சனங்கள், அவமதிப்புகள், தோல்விகள், இது எல்லாம் தற்காலிக மேகங்கள் மட்டுமே. வாழ்க்கை ஒரு போர்க்களம். இதில் வெல்வது மிக பலமானவனல்ல, தோல்வியை ஏற்க மறுப்பவனே வெற்றியாளன். விழுவது தவறில்லை, விழுந்த இடத்திலேயே கிடப்பது தவறு.
எழுந்து நில், தூசியை தட்டியெடு, உன் இலக்கை நோக்கு. நினைவில் கொள், நீ ஒரு வைரம். சேற்றில் விழுந்தாலும் வைரம் வைரம்தான். அதை சுத்தம் செய்து மீண்டும் பிரகாசிக்கச் செய்வது உன் கையில்தான். இன்று உன்னை தாழ்த்துபவர்கள் நாளை உன் கையொப்பத்திற்காக காத்திருப்பார்கள். அந்த நாள் தொலைவில் இல்லை. அதற்காக இன்று தேயே அமைதியாக, ஆனால் ஆபத்தான அளவுக்கு உறுதியாக உழைக்க ஆரம்பி.